முழுவதும் ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தும்படியாய், குறிப்பாக இன்றைய நாளில் இந்த நாளை வழிநடத்த இருக்கக்கூடிய சகோதரர் ஆண்டனி கில்பர்ட் அவர்களை ஆண்டவர் தாமே பலப்படுத்தும்படியாய், அவருக்கு தேவையான நாவன்மையை இறைவன் நிறைவாக தந்தருளும்படியாய், அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நம்ம ஒருவருக்கும் தேவையான ஞான காரியங்களையும் ஆன்ம ஆலோசனைகளையும் வாழ்விற்கு தேவையான நற்மதிப்பீடுகளையும் பெற்றுக் கொடுக்க கூடியவையாக இருக்க, ஆவின் வல்லமையினால் தூண்டப்பட எந்த விதமான தடைகளும் இடையூறுகளும் ஏற்படாத வண்ணம் ஆண்டவர் அவரை பாதுகாத்தருள இந்த நேரத்தில் சகோதரர்களை ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். அதே போல் வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தை பகிர்வு, இந்த பயிற்சி, இது வெறுமனே கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை வாழ்வாக்க தேவையான பலனையும் ஏற்ற சூழலையும் புரிந்து கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தையும் இறைவன் தந்தருளும்படியாய் மன்றாடுவோம். இந்த நாளில் நாம் முன்ன இருக்கக்கூடிய உணவினை ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். சமைக்கின்ற சமையல் கலைஞர், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நாம் முன்ன இருக்கக்கூடிய உணவு எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் மன்றாடுவோம். உணவிற்கு தேவையான பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்துள்ளபடியாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. கரங்களை மேலே உயர்த்தி Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு நாம் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, சீடத்துவ இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம வந்து 10வது மாதத்தில் 11வது மாதத்தில் வந்து அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாள், அதற்கப்புறம் இந்த அடுத்த வாரம் முழுவதும் திங்கள் செவ்வாய்க்கிழமை முதல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரை நம்முடைய அருங்குடி இல்லத்திற்கு வந்து வருகை தந்து நமக்காக இந்த நாட்களை வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு, குறிப்பாக இந்த நாளில் நம்பிக்கை, சீடத்துவ வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எப்படி இருக்கணும் என்பதை குறித்த ஒரு ஆழமான புரிதலை சகோதரர்கள் நமக்கு வந்து கொடுக்க இருக்கிறாங்க. துபாயிலிருந்து வருகை தந்திருக்கிறாங்க சகோதரர் ஆண்டனி கில்பர்ட் அவர்கள். ஆகவே பலத்த கரவொலி எழுப்பி சகோதரர்களே அன்போடு நான் வந்து வரவேற்கின்றேன். அவரை பார்த்தா ஃபாதர் மாதிரியே இருக்கிறாரு. ட்ரெஸ்ஸு, லைஃப் ஸ்டைலு எல்லாமே பார்த்தா ஃபாதர் மாதிரியே இருக்கிறாரு. அவருடைய உரைகள் ஃபாதர் தான். 3 பிள்ளைங்களுக்கு ஃபாதர். உண்மையிலேயே ஒரு இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு இப்படிப்பட்டவருடைய அந்த சாட்சியம், இப்போ நாங்கள் இறைவார்த்தை அறிவிக்கிறோம், அது ஒரு வேற ரகம். அப்படின்னா இதுதான் வந்து உங்களை இப்படி இல்லற வாழ்வு வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இப்போ இவரே செய்கிறாரு, அப்போ நம்ம ஏன் செய்ய முடியாது? இப்போ இவங்களே வாழ்கிறாங்க, நம்ம ஏன் வாழ முடியாது? அப்போது நாங்கள் சொல்கிறது ரொம்ப எளிதாக போயிடும். ஆனால் இப்போ இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய காரியத்தை செய்வது, சரிங்களா? அப்போது உண்மையிலேயே இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு பணி. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நமக்கு இந்த மாதம், அடுத்த மாதம் இவர் தான் சகோதரர் தான் வருவாங்க. ஆகவே ஏதாவது சந்தேகங்கள், அதாவது உங்களுக்கு விளக்கங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அருள் கூர்ந்து வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே பலத்த கரவொலியில் மீண்டுமாக சகோதரர்களே அன்போடு வரவேற்கின்றேன். வழக்கம் போல் 11:30 மணி வரை முதல் அமர்வு, அதற்கப்புறம் டீ பிரேக், அப்புறம் 11:45 மணி முதல் 1 மணி வரை 2வது அமர்வு நடக்கும். அப்புறம் மதியம் நான் ஒரு திட்டமிட்டிருந்தோம், அது அடுத்த மாதம் நடக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள்,
அதுவும் சமீபத்தில் தான் என்கிட்ட இங்கே நம்முடைய குழுவிலேருந்து சொன்னாங்க, ஃபார் எல்லாரும் வந்தபடி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க, மிங்கிளாகவே மாட்டேங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்றப்ப டீ குடிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இருக்கிறீங்களா, எங்கே எந்த பங்குலேருந்து வர்றீங்க, எல்லாம் நானும் பார்க்குறேன், அதே இடத்துல உட்காடுறிய, அதே எப்படி வந்து வந்து போயிட்டே இருக்கிறிய, ஏன்னா நானும் 11 மாதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் சாப்பாடுறதுல நீங்கள் எப்படி உட்காருன்னு எனக்கு தெரியலை. அதனால் இந்த அடிப்படை நோக்கம் நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல், சரிங்களா? அப்போ நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் இருக்கணும். டீ குடிக்கிறப்ப நல்லா இருக்கிறீங்களா, எந்த பங்குலேருந்து வர்றீங்க, எத்தனை பிள்ளைய இருக்குது, அவங்கள என்ன பண்ணுறாங்க, அப்போல்லாம் கொஞ்சம் கேட்டு, ஆமாம், உறவுகளை நீங்கள் வந்து கொஞ்சம் புதுப்பித்து கொள்ளுங்கள். நான் இங்கே இந்த பங்குலேருந்து வந்தேன், அவங்களோட தான் உட்காருவேன் அப்படின்னு தேவையில்லை, சரிங்களா? அப்போ முதல்ல நமக்குள்ள ஒரு உரையாடல், உறவுகளை வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளணும். அதனால் தொடர்ந்து அது இப்போ தான் போன வாரத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு யாருமே நான் யோசிக்கவே இல்லை இதை வந்து என்னான்ட்டு, யாரும் வெளிப்படுத்தவும் இல்லை. ஆகவே ஓகே, தாமதமாக வந்தாலும் இன்னொரு 5 மாதம் இருக்குது நமக்கு, மே மாதம் வரை நம்ம ஓடுவோம். நல்ல உறவுகளை வந்து புதுப்பித்துக் கொள்வோம். தொடர்ந்து இறை வார்த்தை பயிர்களை போவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் அப்படியே மெசேஜ் கொடுத்துட்டே போயிட மாட்டேன், உங்கள்கிட்ட சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுவேன். ஓகேங்களா? கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இங்கே கற்றுக்க தானே வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, மத்தேயு 4வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. யாராவது குயிக்காக எடுக்கிறவங்க படிக்கலாம். பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. படிங்க படிங்க சிஸ்டர். ஓகே, அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். ஓகே, விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். ஓகே, பறைசாற்றினார். அப்போ ஜீசஸ் 2 விஷயம் செய்கிறார். ஒன்று, விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுகிறார். இன்னொன்று, தொழுகை கூடத்தில் கற்பிக்கிறார். ஒன்று வந்து நற்செய்தியை பறைசாற்றுறது, இன்னொன்று அந்த வசனத்தில் உள்ளது மட்டும் சொல்லுங்க. அந்த மாதிரி கரெக்டாக சொல்றாங்க. தொழுகை கூடத்தில் கற்பிக்கவும் செய்கிறார், நற்செய்தியை பறைசாற்றவும் செய்கிறார். ஓகேங்களா? ஒன்று நற்செய்தியை பறைசாற்றுறது, இன்னொன்று டீச் பண்ணுறது, கற்பித்தல். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து கற்பிக்க போகிறோம். நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம் நடுவில். ஓகேங்களா? அதே மாதிரி நான் கேட்கும்போது நீங்களும் பதில் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் ஆர்வமாக எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆர்வமாக கடவுள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் டல்லாக இருந்தீங்கன்னா நானும் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டிங்கன்னா ஆழமாக சொல்லிக் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக உலகத்திலே சரியான முறையில் நற்செய்தி பணியை செய்தது யார்? பவுல். பவுல். வேற யாராவது? எல்லாம் ஒரே இது சொல்றீங்க. பேதுரு, யோவான், அப்போஸ்தலர், இன்னொன்னா சொல்லிடலாம். அன்னை மரியாள். யார் சொன்னது அன்னை மரியாள்? அன்னை மரியாள் என்ன நற்செய்தி பணியாற்றினாங்க? இது ஒருத்தரா? எஸ் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னது நற்செய்தி பணி. ஓகே, ஒரு செகண்ட். எஸ், சொல்லுங்க பிரதர். அது செஞ்சாங்க, கரெக்டு. நான் சொல்றது நற்செய்தியை அறிவித்தல், அதான நற்செய்தி பணி. ஓகே, நற்செய்தி பணினா என்ன? நீங்கள் இவ்வளோ 11 மாதம் கற்றுருக்கீங்க இல்லையா? நற்செய்தி பணினா என்ன? இறை வார்த்தையை அறிவிக்கணும். ஓகே, வேற யாராவது? கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறது, கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு கொடுக்கறது. கரெக்டா? ஓகே, கிறிஸ்துவை முழுமையாக உலகத்துக்கு கொடுத்தது யார்? அப்போ அவங்க தானே சரியான நற்செய்தி பணி செஞ்சுருக்காங்க. கரெக்டா? அப்போ உலகத்திலே பர்ஃபெக்டாக நற்செய்தி பணி செஞ்சது யார்? அன்னை மரியாள். ஏன்னா அவங்க தான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். எந்த ஒரு கரை திரை இல்லாமல் பர்ஃபெக்டாக முழு இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையான கடவுளை முழுவதுமாக கிரகித்து இந்த உலகத்திற்கு கொடுத்ததுனால சிறந்த நற்செய்தி பணியாளர் யார்? அப்போ அன்னை மரியாள். அப்போ அன்னை மரியாள் எப்படி அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளும் கரெக்டான முறையில் நற்செய்தி பணியாற்றலாம். கரெக்டா?
முதல்ல மாதம் என்ன பண்ணுறாங்க? கடவுளிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். கரெக்டா? நீங்கள் ஒரு இடத்துல போய் உங்களை நற்செய்தி பண்ணி செய்ய சொன்னாங்கன்னா நீங்களாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி போய் நற்செய்தி கொடுக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மாதா அப்படி செய்யலை. கரெக்டா? நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணி இது மக்களுக்கு நல்லா இருக்குன்னு போய் கொடுக்குறோம். இல்லை நம்ம 4 இடத்த கேட்ட நற்செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி மக்கள்கிட்ட போயிட்டு இது நல்லா இருக்குன்னு கொடுக்குறோம். அன்று அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு எது தேவைன்னு யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தான் தெரியும், இல்லையா? நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தால் கூட நமக்கு கச்சேரி நடத்தலை. கரெக்டாக? வந்தவங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையை கொடுக்கணும்னா அது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அன்னை மரியாள் வார்த்தையை கடவுள் கையிலேருந்து வாங்கின மாதிரி நம்ம உட்காந்து ஆவியானவர்கிட்ட கேட்கணும், எந்த தலைப்பில் நான் போய் மெசேஜ் கொடுக்கணும், இல்லையா? நமக்கு ஒரு 10-20 தலைப்பு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்ச தலைப்பை போய் கொடுக்கக்கூடாது. ஆவியானவரிடம் கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை நம்ம வாங்கணும். எந்த தலைப்பில் கொடுக்கணும் ஆண்டவரே, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கரெக்டாக? மாதா தானே செஞ்சாங்க, கடவுளிடமிருந்து வார்த்தையை வாங்கினாங்க. வாங்கின அப்புறம் எஸ் சொன்னாங்களா, நோ சொன்னாங்களா? எஸ் சொன்னாங்க. இப்போ நீங்கள் உட்காந்து ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறார், 10 கட்டளையை பற்றி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு மனசில் ஒன்று தோணும், 10 கட்டளை காட்டிசத்தில் சின்ன வயசில் எடுத்தது, இங்கே வந்திருக்கவங்களாம் ரொம்ப படித்தவங்க, இவங்களுக்கு போய் இதை எடுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வருமா, வராதா? இல்லை நமக்கு புரியாத ஒரு டாப்பிக்கு ஓகே கிருபையை பற்றி எடுப்பான்னு சொல்லி சொல்கிறார். நம்ம மனசில் என்ன வரும், இந்த டாபிக் பற்றி நமக்கு தெரியாது, இதை போய் எடுத்தால் தப்பாயிட போகுது. மாதா அப்படிலாம் யோசித்தாங்களா? இதோ உமது அடிமைன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போது ஆவியானவர் என்ன டாபிக் உங்களுக்கு சொல்கிறாரோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், ஓகே பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ 2வது ஸ்டெப் என்னது? ஆமேன்னு சொல்லணும். ஆவியானவர் கொடுக்குற தலைப்பை ஓகே சார் நான் செய்கிறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்ன தலைப்பில் நான் மெசேஜ் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்ம அக்செப்ட் பண்ணணும். கீழ்ப்படிதல். ஓகே, நம்மளை ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். ஓகே, எனக்கு தெரியுது தெரியாத முக்கியம் கிடையாது, நீங்கள் விரும்புகிற டாப்பிக்கை நான் எடுக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து கேட்கணும். மாதா 3ஆவதாக என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை, ஆமாம், லூக்கா 2:19 நினைக்கிறேன், 2:19. ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார்கள், இல்லையா? அதே இது லூக்கா 2 இன்னொரு வசனமும் வருது. 12 வயதில் காணாமல் போன இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கும் போது ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது அங்கேயும் மாதா என்ன பண்ணுறாங்க, இதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில். எத்தனாவது வசனம் சிஸ்டர் அது? 51. லூக்கா 2:51. அப்போ மாதாவுடைய முக்கியமான இது என்ன, அவங்க கேட்குற வார்த்தைகளை, கடவுள் செய்கிற காரியங்களை உள்ளத்தில் இருத்து தியானிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் தலைப்பு கொடுத்த உடனே ஆண்டவருடைய உதவியோடு, ஆவியானோட உதவியோடு தியானிக்கணும். இப்போ உங்களுக்கு எடுக்கிற மெசேஜ் அப்படி கிடைச்ச மெசேஜ் தான், நானாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல. ஒரு மாதமாக நானும் கேட்குறேன், ஆண்டவர் இந்த டாப்பிக்கில் கொடுக்கும், எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கெல்லாம் கேட்டேன், ஆண்டவர் இப்படி எடுத்துகிட்டு போக சொன்னேன், ஹோலி ஸ்பிரிட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போ, முதல்ல மெசேஜ் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்முடைய இஷ்டத்துக்கு டாபிக் எடுக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும். சில நேரத்தில் கடவுள் வெயிட் பண்ண வைப்பார், புரியுதுங்களா? சில நேரம் நீங்கள் உடனே கொடுத்துருவார், வார்த்தையை கொடுத்துருவார், டாபிக் கொடுத்துருவார். சில நேரத்தில் வாரக்கணக்காக வெயிட் பண்ண சொல்வார். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 120 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 நாள் 16 நாள் ஒரு டாப்பிக்கே கிடைக்காது. அப்போ எப்படி இருக்கும், திக்குன்னு இருக்கும், இல்லையா? முதல்ல மெசேஜ் கொடுக்கும்போது 15 நாள் ஜெபம் பண்ணுற, ஆண்டவர் இன்னும் டாப்பிக்கே கொடுக்கலையே, நான் இதுக்கப்புறம் என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்போ போய் மெசேஜ் கொடுக்குறதுன்னு ஒரு பயம் வரும்.
பயம் எங்கேருந்து வருது? பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்குறது அது. ஓகேங்களா? அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது நம்ம. ஓகேங்களா? சாத்தானுடைய வேலையை நம்மளை பயப்படுத்துறது. ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் ஒரு டாபிக் கொடுத்தானா கடகடன் அதுக்கு எப்படி அதை சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஆவியானோட வாங்கணும். ரெண்டாவது அந்த டாபிக் எது ஆண்டவர் கொடுக்குற அதை அக்செப்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் போய் இப்போ மெசேஜ் கொடுக்குற இடத்துல சில நேரத்தில் சூசைட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு சில மக்கள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. போய் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு போகிறேன்னு வந்த மக்கள் நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் வருவாங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் சூசைட் பண்ணாங்கன்னா உங்கள் தலையில் கட்டுவார் ஆண்டவர். நிஜமாக சொல்கிறேன், சீரியஸ் இது. கடைசி நிமிஷம் அவனை காப்பாற்றுறதுக்கு உன்னுடைய இதுக்கு மெசேஜுக்கு அனுப்பி விட்டா நீ என்னடா கிளாஸ் எடுத்தேன்னு கேட்பார். ஸோ அதனால் ஆவியானவர் என்ன பேச சொல்கிறாரோ அந்த டாபிக் தான் நம்ம பேசணும். செகண்ட் எஸ் சொல்கிறோம். மூணாவது அன்னை மரியாளை போல நாம் தியானிக்கணும். எங்கே தியானிக்கணும்? இங்கே தியானிக்கக்கூடாது. நிறைய பேர் மூளையில் தியானிக்கிறாங்க. உள்ளத்தில் தியானிக்க வேண்டும். உள்ளத்தில் தியானிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். உள்ளத்தில் தியானிக்கணும்னா உங்கள் இறை வார்த்தையை உள்ளத்தில் இங்கே கொண்டு போகணும், இருதயத்துக்கு கொண்டு போகணும். இருதயத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு நான் அடுத்த முறை எடுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறீங்க, ஒரு 10 முறை படித்து மனப்பாடம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இங்கே இருக்குது. மூளையிலேருந்து தியானம் பண்ணக்கூடாது, இருதயத்திலேருந்து தியானம் பண்ணணும். ஓகேங்களா? எப்பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவசிக்கிறீர்களோ அப்போ அந்த வார்த்தை இங்கேருந்து இங்கே போகும். தியானித்து நீங்கள் அதை விசுவசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இருதயத்துக்கு போகும். அது வரைக்கும் மூளையில் இருக்கும். தயவுசெய்து இறை வார்த்தை நிறைய படித்து இங்கே வைக்காதீங்க. எல்லாம் மூளையில் வச்சா என்ன ஆகும்? பெருமை தான், மூளை சூடாகிடும். ஓகேங்களா? பெருமை தான் வரும். நிறையா நீங்கள் இறை வார்த்தை படித்து இங்கே வச்சுட்டு இருதயத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை இது எனக்கு தெரியுமே, இங்கே யாராவது ஃபாதர் மெசேஜ் அந்த வார்த்தை எனக்கு தெரியுமே இல்லையா, எது கேட்டாலும் தெரியுமேன்னு உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டால் தெரியாதுன்னு. அந்த மாதிரி வேண்டாம். இங்கே இருந்ததுன்னா இறை வார்த்தை ஆவியானவர் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால் இறை வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் இருத்தி தியானிக்க வேண்டும். எத்தனை ஸ்டெப் வந்திருக்கும்? ஒரு இதுக்கு 3 தானே வந்திருக்கோம். ஓகே, வெரி குட். 4வது, இந்த வார்த்தை மாம்சமாக மாற வேண்டும். அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க? இறை வார்த்தையை தியானிச்சாங்க. அந்த இறை வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை மாம்சம் தரிக்கிறது அப்படின்னா என்னன்னா, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும். ஓகேங்களா? நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தாமல் தயவுசெய்து மெசேஜ் கொடுக்காதீங்க. நீங்கள் போயிட்டு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு இறை வார்த்தை பகிர்வு கொடுத்துட்டு நீங்கள் கடன் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. கோபப்படக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் கொடுக்க ரொம்ப ஈஸி. நம்மளே பயங்கரமாக கோபப்படுறோன்னு வச்சுக்கோங்க, போய் நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பதில் கொடுக்கணும். யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம் அப்படி தான் சொல்லுது. யாக்கோபு 3:1-2 நினைக்கிறேன். யாரை படிங்க பார்க்கலாம். 1வது வசனம். யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம்ன்றார். ஏன்? படிங்க சிஸ்டர். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சாதாரண மக்களுக்கு ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறத விட ப்ரீச் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக பேப்பர் திருத்துவார். புரியுதுங்களா? சாதாரண கோயிலுக்கு வந்துட்டு போகிற மக்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணி விட்டுருவார். ப்ரீச்சருங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேப்பர் கரெக்ஷன் நடக்கும். எத்தனை பேர் நற்செய்தி பணியாளருக்கு விரும்புகிறீங்க? நிறைய பேர் கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. கரெக்ஷன் டஃப்பாக இருக்கும். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. கரெக்டு தானே? நான் பைபிள் இல்லாத எதுவும் பேச மாட்டேன். எது இருந்தாலும் பைபிளில் இருக்கிறது மட்டும்தான் பேசுவேன். பைபிள் தெளிவாக சொல்லுது, சகோதர சகோதரிகளே நீங்கள் போதகர்களாக
விரும்ப வேண்டாம். ஏனெனில் ஆமாம், ஃபாதர்கிட்ட போயிட்டு இந்த பிரதர் வேணான்னு சொல்கிறான்னு சொல்லிடாதீங்க. நான் உங்களை வேணான்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் டஃப்பாக கரெக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம கடைபிடிக்காத காரியத்தை போய் ப்ரீச் பண்ணக்கூடாது. வார்த்தை மாம்சம் தரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக மாற வேண்டும். ஜீசஸ் என்ன தெரியுமா பண்ணுவார்? நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ அந்த தப்பில் போய் மெசேஜ் கொடுக்க சொல்லுவார். புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ மற்றவங்களை பற்றி குறை சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் அதை பற்றி ஒரு மெசேஜ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டுவார். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போய் கொடுக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு போகிறதுக்கு மேலே என்ன பண்ணணும்? முதல்ல உங்களை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணாமல் தயவுசெய்து மெசேஜ் கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றாமல் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஜீசஸ்கிட்டையும் அடி வாங்குவீங்க, நீங்களும் பரிசேர மாதிரி போயிடுவீங்க. புரியுதுங்களா? நம்ம பண்ணுற தப்பு நம்மளுக்கு ஒரு கரெக்ட் பண்ணுறதுக்கு மனசெல்லாம் போய் ப்ரீச் பண்ணும்போது நம்முடைய இதயம் கடினப்பட்டு போய்விடும். அதுக்கப்புறம் யாரை மெசேஜ் கொடுத்தாலும் நம்மளுக்கு உள்ளே போகாது, இருதயம் கடினமாகிவிடும். அதனால் உங்களுக்கு எந்த டாபிக் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்ச அப்புறம்தான் அந்த டாபிக் போய் மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் கொடுக்குற ரொம்ப டஃப்பான பார்ட் இதுதான். உலகத்திலே நீங்கள் யாரை வேணால் மாற்றிடலாம், யாரை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். என்னையும் சேர்த்துக்காதீங்க சிஸ்டர், என்ன மாற்றுறது கஷ்டம்னு சொல்லுங்க. யாரை மாற்றுறது கஷ்டம்? உலகத்திலே நம்மளை மாற்றுறது, என்ன மாற்றுறது தான் கஷ்டம் இல்லையா? மற்றவங்களை இப்போ நான் மெசேஜ் கொடுக்குறேன், எத்தனை பேர் மனம் மாறுறாங்க, ஆனால் நான் சில விஷயத்தில் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம யாரை மாற்றணும்? வெரி குட். ரொம்ப நாளுக்கு முன்னால் படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு முனிவர் என்ன பண்ணாராம், காட்டில் போய் தவம் இருந்தாராம். தமிழ்நாடு வர வர மோசமாக போயிட்டுருக்குது, தமிழ்நாடு முழுவதையும் நாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி போய் காட்டில் உட்காந்து 20 வருஷம் தவம் பண்ணார். எவ்வளோ வருஷம்? 20 வருடம் உட்காந்து தவம் பண்ணுறாரு. தமிழ்நாடு மாறணும், மக்கள்லாம் மாறணும், எல்லாம் பரிசுத்தமாகணும். 20 வருஷம் கழித்து வந்து தமிழ்நாடு பார்க்குறாரு, முதல்ல விட மோசமாக இருக்குது. ஆண்டவரே, 20 வருஷம் நான் தவம் இருந்து ஜெபம் பண்ணி ஒன்றும் மாற்றத்தை காணுமே இந்த உலகத்தில். சரி, மறுபடியும் ஒரு 10 வருஷம் போயிட்டு திருச்சி மக்கள்லாம் மனம் மாறணும் போய் ஜெபம் பண்ணாராம். ஓகேங்களா? எந்த ஒரு மக்கள் மனம் மாறணும் ஜெபம் பண்ணார்? திருச்சி மக்கள். 10 வருஷம் கழித்து வந்து பார்த்தாராம். பார்த்தா திருச்சி மக்கள் முன்னை விட மோசமாக இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தாரு,